ஈரானுக்கு ஆதரவளிக்க சீனா மற்றும் ரஷ்யா எடுத்து வரும் முயற்சிகளை அமெரிக்கா உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் தேவைப்படும் போதெல்லாம் அந்த தலையீடுகளுக்கு எதிராக செயற்படும் என்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்ஸகன் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே எக்ஸத் மத்திய கிழக்கு மோதலில் அடுத்த சில நாட்கள் மிக தீர்மானமிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஈரான் ஆயுத படைகளிலிருந்து வீரர்கள் பெருமளவில் வெளியேறும் போக்கு அவர் இதன் போது கருத்து வெளியிட்டுள்ளார். ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு எவ்வாறு உதவுகின்றது என்பது பற்றி அமெரிக்கா சரியாக அறிந்துள்ளதாகவும் அவை அனைத்தும் பகிரங்கமாக தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் தேவையான இடங்களில் அவர்களை நேரடியாக எதிர்கொள்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார். புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி பேசிய எக்ஸெட் அமெரிக்கா தாக்குதல்களால் ஈரான் இராணுவம் மன உறுதி சிதைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக வீரர்கள் இராணுவத்தை விட்டு வெளியேறுவதும் சிரேஷ்ட தலைவர்கள் மத்தியில் கடும் விரக்தி ஏற்பட்டுள்ளதாகவும் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்களிடம் தெரிவுகள் அதிகரித்து வருகின்றன, ஆனால் ஈரானுக்கான தெரிவுகள் மட்டுப்படுத்தப்பட்டவை. கடந்த சில மாதங்களுக்குள்ளேயே போருக்கான நிபந்தனைகளை நாங்கள் தீர்மானித்து விட்டோம். வரும் நாட்கள் மிகவும் முக்கியமானவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை துபாயில் வான்வெளி அச்சுறுத்தல்கள் வெற்றிகரமாக இடைமறித்து அளிக்கப்பட்ட போதும் அதன் சிதறிய பாகங்கள் வீழ்ந்ததில் இலங்கையர் ஒருவர் உட்பட 4 காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் இலங்கையில் ஒருவர் மற்றும் இந்தியர் ஒருவரும் பங்களாதேஷ் நாட்டவர் ஒருவரும் இவ்வாறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. தெற்கு துபாயில் உள்ள குடியிருப்பு பகுதி ஒன்றில் இந்த சிதறல்கள் வீழ்ந்ததில் சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மிகவும் உயர்ந்த பாதுகாப்பு தரங்களுக்கு அமைவாக கையாளப்பட்டதாக துபாய் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நேற்று பலமுறை துபாய் குடியிருப்புகளுக்கு பலத்த வெடி சத்தம் கேட்ட போதிலும் அந்த சத்தங்கள் தற்போதைய இராணுவ நடவடிக்கைகள் விளைவு என்பதையும் துபாய் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரானில் இருந்து வரும் வான்வெளி அச்சுறுத்தல்களை பாதுகாப்பு படைகள் தொடர்ந்தும் இடைமறித்து அளித்து வருவதனால் ஏவுகணைகள் அச்சுறுத்தல் நீக்கும் வரை குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். 2026 பிப்ரவரி 28 அன்று ஈரானின் போர் தொடங்கியதிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் மொத்தம் 178 பேர் காயமடைந்துள்ளனர், 1 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இயங்கி வரும் ஆப்பிள் மற்றும் மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட 18 முன்னணி அமெரிக்க நிறுவனங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த உள்ளதாக ஈரான் அதிரடி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானின் எல்லைக்கு அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை தெரிவித்துள்ளது. ஈரானிய செய்தி நிறுவனமான தஸ்னீம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த தாக்குதல் பட்டியலில் பின்வரும் முன்னணி நிறுவனங்கள் உள்ளடங்கியுள்ளன. ஆப்பிள், மைக்ரோசாப்ட், கூகுள், டெஸ்லா, இன்டெல், ஐபிஎம், போயிங் ஆகியவையாகும். ஈரானிய மண்ணில் முன்னெடுக்கப்படும் ஒவ்வொரு பயங்கரவாத செயலுக்கும் கைமாறாக அந்த நிறுவனங்களின் கிளை மற்றும் உட்கட்டமைப்பு அளிக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. குறிப்பாக ஏப்ரல் 1 முதல் இந்த இலக்கு மீதான நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள ஐக்கிய அரபு ராஜ்யம், பஹ்ரைன் மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் அமைந்துள்ள இந்த நிறுவனங்களின் தரவு மையங்கள் மற்றும் அலுவலகங்கள் ஈரானின் ஏவுகணை அல்லது சைபர் தாக்குதல்களுக்கு உள்ளாகலாம் என சர்வதேச அரசியல் அவதானிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். ஏற்கனவே அமேசான் நிறுவனத்தின் சில தரவு மையங்கள் கடந்த வாரம் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அமெரிக்கா தமது பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கட்டார் கடலோர பகுதியில் எண்ணெய் கப்பல் ஒன்றின் மீது இனந்தெரியாதோர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலினால் கப்பலில் ஒரு பக்கத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் அதில் இருந்த ஊழியர்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கப்பலில் இருந்து கடலில் எண்ணெய் கசிவு ஏற்படுவது போன்று பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் துபாய் கடற்கரைக்கு அருகிலிருந்து மற்றும் ஒரு பாரிய எண்ணெய் கப்பல் மீது ஈரான் ட்ரோனர் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதன் மூலம் ஏற்பட்ட தீ பின்னர் அணைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.